36க்கும் 10க்கும் கோமாசி காணணும். அப்ப இதை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 12 18 இது 5. மீண்டும் 2ஆல பிரிக்கக்கூடியதை பிரிப்போம். 2ஆல பிரிச்சா 6 9 5. மீண்டும் 2ஆல பிரிக்கிறதுக்கு பிரிப்போம். 2ஆல பிரிச்சா 3 9 பிரிப்படாது 5. இனி இதை 3ஆல பிரிச்சா 1 3 5. இனி பிரிக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாம் முதன்மை இல்லைங்க. ஆகவே என்ன விட வர போகுது 2 தர 2 தர 2 தர 2 தர 3 தர 1 தர 1 தேவையில்லை 5. 2 4 4 8 8 3 24 24 தர 3 72. அந்த 72 5ஆல பிரிக்கிறீங்கன்னா 0 360 விலகிட்டா இது. இந்த கேள்வி இப்படி வந்தா எப்படி செய்வீங்க? நீங்க ட்ரை பண்ணுங்க. 24 36 10 என்பவற்றால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்க. இது மேக்ஸ் குயிஸுக்கு இப்படி கேள்வி ஒரு தரம் வந்திருக்கிறது. 24 36 10 என்பவற்றால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்க. சரி பண்ணுங்க பாப்போம். சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். சொல்லுங்க. 3600. 3600 எப்படி செஞ்சீங்க? முதல்ல ஏற்கனவே கோமாசி கண்டா 360 360 மடங்குகள்னா 24 36 10 அப்ப 720 போட்டா வராது. பெருக்கி பாக்க வந்து 36 சதுரங்கள் 362 சொன்னா அதுக்கு 2 பூஜ்ஜியம் தான் வழங்க வேண்டும். இது ஒரு பூஜ்ஜியம் தான் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப பூஜ்ஜியம் வழங்குறதுக்கு 10,000 பெருக்கணும். அப்ப 360 10,000 பெருக்கினா 3700 வரும் சார். அதான் 3700 வருது சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். அதாவது இப்ப இதுல கோமாசு நாங்க 360 கண்டுட்டோம். இதுல கோமாசு கண்டிருக்கிறோம். இதுல கோமாசு எங்களுக்கு தெரியும். இதுல கோமாசு 360. இது ஒரு சதுரண்டா வரணும்டா நம்ம 360 36 10 எழுதணும். இது ஒரு சதுர எண் 6 இட்ட வர்க்கம். இது ஒரு சதுர எண் ஆகணும்டா இந்த 10 10ஆல பெருக்கப்படும். அதான் 10 வர்க்கம் எழுதலும். 10 வர்க்கம் 36 தர 10 வர்க்கம் 100 அதை விட 3600. எனவே இந்த 24 36 10 என்பவற்றால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்பது அப்படி செய்யறேன். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், விடைய சொல்ல பார்ப்போம். 12 18 24 ஆகியவற்றால் வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்போம். இதால வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்க பார்ப்போம். இதால வகுபடக்கூடிய மிகச்சிறிய சதுர எண்ணை காண்க பார்ப்போம். நூற்றி 44. இதுல கோமாசி 144 வருது. ஆகவே அது சதுர எண் தான். என்ன பாப்போம். கேள்வியில பாத்தீங்கன்னா 12 18 24 இருக்கு. இது 2ஆல பிரிச்சா 6 9 12. இதை 2ஆல பிரிச்சா 3 9 6. இதை 2ஆல பிரிச்சா 3 9 3. இனி இதை 3ஆல பிரிச்சா 1 3 1. அப்ப இங்க 2 4 இப்படி பார்த்தா ஈஸி. 3 9
ஒரு சதுர எண் கேட்டபடியால இதை ஒரு 2 ஆளு பெருக்கொண்டாங்க. அப்ப 2 4 4 2 8 8 2 16 16 தர 3 48 48 தர 3 144. சதுர எண்ணுன்னு கேட்டா இது 2 தரம் பெருக்கப்படுது, இது 2 தரம் பெருக்கப்படுது. ஆகவே இதை 2 தரம் பெருக்கிறேன்டா ஒரு 2 ஆள பெருக்குன்னா சரி. இந்த ஐடியாக்கள் இருந்தா அந்த கேள்விகளை நாங்க ஈஸியா செஞ்சுட்டு போயிடலாம். ரைட்டா? ஓம் சார். ஓகே. அடுத்த ஒரு புது விஷயம் ஒண்ணுதான் இன்னைக்கு நீங்க படிக்க போறீங்க. இந்த எண் அடின்னு சொல்ற எண் அடி நம்பர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. துவித எண்கள் மட்டுமல்ல, வேற வேற எண்களும் இருக்கு. அதுகளை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லித்தாரேன். அதுக்கு பிறகு நாங்க அது சம்பந்தமான